இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு சிறைன்னு சொல்லுவோம். ஒருத்தர் கடன் வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு சிறைக்குள்ள இருக்கணும்னு அர்த்தம். இந்த கடன் சிறையிலிருந்து வெளியில வரணும்ன்றா அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. 12 கிலோ பச்சரிசி வாங்கிக்கணும். 12 அப்படிங்கிறது ஒரு மாமாங்கத்தை குறிக்கக்கூடியது. இதை 24 நாள் 2/12 நாள் 2/12 கழியணும். அதுல பலகாரங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும், செய்து தானமா கொடுக்கணும். வெளியில போய் கடன் கண்டிப்பா தீர்றதுக்கு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் புண்ணியம் ஏறினால் செய்துட்டு வந்தால் நமக்கு கடனை கரைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். வணக்கம் சுவாமி. வணக்கம். வாழ்க நலம். பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. என்ன பண்ணாலும் இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, என்னதான் பண்றது அப்படின்னு எல்லாருமே விரக்தியில இருக்காங்க. கடன் பிரச்சனை தீர என்னதான் பண்றது? அதாவது இந்த கேள்வியை இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10-8 கேள்வி கேட்டேன். இந்த கேள்வியை சுயமாக கேட்குற மாதிரியே இருக்குமா? தானே கடனில் இருந்து கேட்டால் எப்படி இருக்குன்ற ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இது உங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு பதில் சொல்லக்கூடிய எனக்கும் சரி, எல்லாருக்குமே கடன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக எல்லார் வாழ்க்கையிலையும் பங்கெடுத்துக்கிச்சது. கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்ததுன்றது தெரியுமா? நம்ம நினச்சிக்குவோம், நம்ம கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் வாங்கினா அது கடன் நினைக்கிறோம். ஆரம்ப காலத்தில் கடன் அப்படிங்கிறத எதை குறிப்பிட்டு பேசுனாங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அதை அது கடன். எது? அதுக்கு பேர் கல்யாண கடன். கல்யாணம் ஆகாமல் வச்சுருந்தா கடமை. அந்த இதை இப்போ எனக்கு ஒரு பெரிய கடன் என்னன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடன். அதுதான் கடன், பணம் இல்லை. ஒரு கடமையை நம்ம செய்ய முடியாமல் இருந்தால் அது கடன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்ப காலத்தில். ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லையா, அது கடன். ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு இல்லையா, அது கடன். இதுதான் கடன்ன்ற வார்த்தை இருந்ததை தவிர பணம் கடனில் இல்லை. அப்புறம் அது மாறி கடன்ற ஒரு பொருளுக்குள்ளே சேர்ந்தது. ஆமாம். இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு சிறைன்னு சொல்லுவோம். ஒருத்தர் கடன் வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு சிறைக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம். வெளியில தான் சுற்றுவோம், ஆனால் அது ஒரு சிறை தான் கிட்டத்தட்ட. யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கடன் யார்கிட்ட வாங்கினோமோ அவனுக்கு பயந்தே தீருவோம். நான் ஃபோன் பண்ணுறேன், நீ எடுக்கலைன்னா அது ஓன் இஷ்டம், சாமி தானே பார்த்துக்கலான்ட்டு. இதே நீ யார்கிட்ட கடன் வாங்கி எடுக்கலன்னா பதிச்சு போயிடுவேன். ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த நம்பரே ஒரு பயத்தை உருவாக்கும். அதுதான் கடன் சிறையின் பேர். அது இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அதில். ஒரு காலத்தில் அது அப்படி இல்லை. என்ன, கடமையை கடனாக இருந்தது என்ன, ஆனால் இன்னைக்கு அது போய் பணம் கடனாக மாறிடுச்சு. பல பேர் அதுக்குள்ளே வேண்டாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கலியுகம் இதை செய்யும். கலியுகத்தில் இந்த மாதிரி கடனில் மாட்டி தத்தளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகளில் இருக்குது. என்னெல்லாம் மாறும் கலியுகத்தில் அப்படின்னா, கடனும் ஒரு பிரச்சனையாக நின்றுடும். எல்லாமே கடனுக்கு கிடைக்கும். எல்லாமே கடனுக்கு கிடைக்கும். நீ நினச்சிக்காத எதெல்லாமா நம்ம கடன் கிடைக்கும்? பணம் கடன் வாங்கலாம். வேற என்ன வாங்கலாம்? கடனா வேற என்ன வாங்கலாம்? நகை வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இதெல்லாம் கடனுக்கு வாங்கலாம். கேமரா கூட கடனுக்கு வாங்கலாம். சரியா? அன்பையும் கடனுக்கு வாங்குற மாதிரி கலியுகம். அன்பு கூட கடனுக்கு வாங்கலாம். எப்படியாவது எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அன்பாக இருன்ற அளவுக்குலாம் ஆகி இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், இப்போ நீ எதுவும் செய்யலை, நான் முடிச்சுக்கிறேன்னு போயிடுறாங்கல்ல. நீடிச்சது இல்லை. தற்காலிகத்துக்கு வரதெல்லாமே கடனாக போச்சு. எல்லாம் சோறு கடன், சாப்பிட்றது கடன், மருத்துவம் கடன். இது கூட மருத்துவத்தில் தெரியுங்களா, கடனுக்கு பண்ணிக்கலாம். நம்ம மருத்துவம் பார்த்துட்டு பின்னாடி கொடுத்துக்கலாம். எதெல்லாம் கடனுக்கு வந்துடுது. கலியுகம் இதுதான். எல்லாத்தையும் ஆக்கி அப்பா அம்மாவையும் கடனுக்கு ஆக்கி அப்பா அம்மாவுடைய அன்பும் கடனுக்காக கொன்ற அளவுக்கு கலியுகம் வந்துடும். குழந்தைங்களுடைய அன்பு கூட கடனாக போச்சு. இன்னைக்கு நீ எனக்கு என்ன பண்ண, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறதுன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சா இல்லையா? இதுதான் கடன். சரி, இப்போ இந்த கடனை பற்றிலாம் இப்போ பிரச்சனை இல்லை. நீ கேட்ட கேள்விக்கு பணம் நான் சொன்னேன். ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டேன், அந்த கடன் என்னால் திருப்பி தர முடியல, இல்லை இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. இந்த கடன் சிறையிலிருந்து வெளியில் வரணும்ன்றா அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அதை பண்ணினால் ஓரளவுக்கு வர்றதுக்கான வழிகள் இருக்குது. சரி, என்ன மாதிரி விஷயங்கள்? இது ரொம்ப புதுசாக இருக்கும். சில இதில் சொல்கிற மாதிரி இது ரொம்ப புதுசாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கும். ஆனால் இதை செஞ்சால் கண்டிப்பாக மாறும். இதை நிறைய பேர் செய்வாங்களாங்கிறது தான் பிரச்சனை இப்போ நமக்கு. சரி, நான் அந்த வழிமுறையை சொல்கிறேன். கடன் தீர்றதுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கடன் கண்டிப்பாக தீர்றதுக்கு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் புண்ணியம் ஏறினால் கடன் கரைக்கும். அந்த பரிகாரம், இந்த விளக்கை ஏற்றுவோம், அந்த விளக்கை ஏற்றுவோம், பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கை ஏற்றிக்கலாம், அப்புறம் இதில் ஒரு விளக்கை ஏற்றிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் கடனை பெருசாக தீர்க்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா கடன்றது கர்மாவை சேர்ந்தது. கர்மாவுடைய பலாபலம் தான் கடன். சம்மந்தமே இல்லாமல் கடன் ஆகிடுவாங்க.
யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க, இவன் பாட்டு சிவனேன்னு இருப்பாங்க. அந்த அம்மா போய் கையெழுத்தை போட்டுட்டு இந்த அம்மா கடனுக்கு மாட்டிங்கன்னு சின்ன பிள்ளை எல்லாம் போச்சு, வீடு போச்சு, வீடு போச்சு. அப்போ புண்ணியம் தேவை. என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இவங்க ஒரு 12 கிலோ பச்சரிசி வாங்கிக்கணும். 12 கிலோ அதையும் தாங்க, ஒரு 15 வாங்கிக்கலாம், ஒரு 2 வாங்கிக்கலாம்லாம் கிடையாது. 12 கிலோ. 12 அப்படிங்கிறது ஒரு மாமாங்கத்தை குறிக்கக்கூடியது. 12 வருஷம் அப்படின்னா மாமாங்கம். அந்த காலத்துலலாம் ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா 12 வருஷம் கழித்து காட்டுக்கு போய் அந்த பேரை சொல்லி 3 வாட்டி சொல்லுவாங்க. இப்போ உதாரணம் கணேசன் அப்படி என் தம்பி ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோமே, அவன் காணோம் அப்படின்னா 12 ஆண்டுகள் அவனை தேடும், கிடைக்கல. 12 ஆண்டுகள் கழித்து காட்டில் போய் நின்றுன்னு கணேசா கணேசா கணேசான்னு 3 வாட்டி சத்தம் போடணும். அவன் தான் வரமாட்டானே, அவன் தான் காணுமே. வந்துட்டு இதுக்கப்புறம் இனிமேல் சொத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு. 12 ஒரு மாமாங்க காலம் காணவில்லை, அதாவது அவனை பார்க்கல, அவனுடைய தொடர்பு இல்லைன்னா அதோட அவன் தேவையில்லைன்னு முடிவு செய்வது. அப்போ சம்பிரதாயத்தில், சட்டத்தில் இல்லை நான் சொல்கிறது, சம்பிரதாயங்கள்ல ஒன்று முடிஞ்சிச்சு. ஒரு மாமாங்கத்தை தாண்டி வந்துட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னு அர்த்தம். ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு மாமாங்க 12 ஆண்டுகள் ஆனால் பெரியல் ஆகிடுவான், அவளுக்கு காது குத்து, அவள் தான் பெரிய பொண்ணு அப்படின்னு. இப்படியே அந்த 12 ஆண்டு காலத்தை கொண்டு வருவாங்க. ஒவ்வொன்றுத்துக்காக உண்டு. 12 ராசி இப்பெல்லாம் கூட கொண்டு வரலாம். அது 12 கிலோ அரிசி நமக்கு வேணும். பச்சரிசியை வாங்கி அதை என்ன பண்ணணும், நம்ம தலைமாட்டில் தலைக்கு பின்னாடி வச்சுக்கணும், படுத்துக்கணும். ஆக்சுவலாக சரியாக சொல்ல போனால் தலகாணி மாதிரி தச்சு மூட்டையை தலைக்கு வச்சு படுத்துக்கணும். இப்போ முடியாது, நிறைய பேருக்கு அது செட் ஆகாது. அப்போ அதெல்லாம் பண்ணாங்க. நம்ம படுத்துக்கு தலைக்கு மேலே அந்த மூட்டையை வச்சுக்கணும். 12 கிலோ அரிசியை வச்சு படுத்துக்கணும். இதை 24 நாள், 2-12 நாள், 2-12 கழியணும், வச்சு படுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் பலகாரங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும், செய்து தானமாக கொடுக்கணும். வெளியில் போய் கோயிலில் போய் கொடுக்கலாம், வெளியில் எங்கன்னா கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா பொங்கல் பண்ணி கொடுக்கலாம். அந்த 12 கிலோ அரிசியை நீ ஏதாவது சமைச்சு, பலகாரமாக சமைச்சிக்கலாம், சாதமாக சமைச்சு எதையாவது பண்ணி நம்ம தானமாக கொடுத்துட்டு வரணும்மா. இது மாதிரி 3 முறை செய்யணும், செய்து கொடுத்துடணும் கடன் அடைகிறதுக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்ததாக நீர் தானம், தண்ணியை தானமாக கொடுக்கணும், பாலை தானமாக கொடுக்கணும். தண்ணி சம்பந்தமானது, தண்ணி வாட்டர் பாட்டில் தானமாக கொடுத்துக்கலாம், அல்லது மோர் பண்ணி தயிர் பண்ணி இதை தானமாக கொடுக்கலாம், நெய் தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் சம்பந்தமான விஷயத்த தானமாக கொடுத்துன்னு வரணும். இதனடா இது நெய் எப்படி எடுத்து யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னாக்கா, அதை நம்ம சமையலாக பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணிக்கணும், இதை ஆர்டர் பண்ணி இதை மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி செய்துட்டு வரணும். அப்பப்போ செய்யணும். செய்துட்டு வந்தால் கடன் இது புண்ணியமாக மாறும். புண்ணியமாக மாறும்போது நமக்கு கடனை கரைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இதுதான்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இது சராசரியாக நம்ம ஒரு கடனில் இருக்கோம், பண சம்பந்தமான கடனில் இருக்கிறோம்னா இதுதான். நீ விளக்கேற்றுறதுனாலையோ அது ஏற்றியும் கடன் கரைகிறதுக்கு வழி இருக்குது, நான் அதில் வரலை. ஆனால் எளிமையாக ஈஸியாக இன்னொருத்தருக்கு கொடுத்து கடவுள்கிட்ட கேட்கறது ஒரு ரகம், பிறருக்கு கொடுக்கறது ஒரு ரகம். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் அவருடைய அந்த வார்த்தைகளில், இப்போ சிவபெருமானுடைய வார்த்தைகள்லையும் இருக்குது. எல்லாம் கலந்தா ஒன்றே ஒன்று சொல்லலாம், என்னுடைய அனுகூலம் உனக்கு வேணும், நான் உனக்கு வேணும், என் அனுகூலம் வேணும் அப்படின்னா நீ என்னை நோக்கி வணங்குறதை விட நீ கஷ்டப்படுறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் பாடலாக இருக்கும் வேறு, அவங்களுக்கு நீ உதவிகள் செய்து வந்தால் என் அனுகூலம் உனக்கு தானாக வந்துடும். அதனால தான் அர்ச்சனை கூட சொன்னேன், சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதை விட உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணு. பிரச்சனை நமக்கு தான், வைத்தியம் எனக்கு தான், டாக்டருக்கு இல்லை. அதனால் இந்த மாதிரி செய்யும் போது, பிறருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யும் போது அனுகூலம் ஏறும், புண்ணியம் ஏறினால் அந்த புண்ணியமாகப்பட்டது இந்த கடன் சிறையிலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்கு ஜாமீன் பண்ணி கொடுத்துரும். ஏம்மா மகாபாரத கதையில் கூட அதாவது கர்ணனை கொல்றதுக்கு பிளான் பண்ணி கொல்றதுக்கு அம்பெல்லாம் விடுவாங்க. சினிமா கதையில் கர்ணன் ஒரு படம் வருது, அதில் பார்த்தாலும் தெரியும், அம்பு விட்டுக்கினே இருப்பாங்க. அந்த ஒரு 3 அம்புக்கு மேலே அம்பு போய் அவர் சேராமல் மாலையாக போய் விழும். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், என்னப்பா அது, என் அம்புக்கு எவ்வளோ பவர், நான் அம்பு விட்டேன்னா எல்லாமே பயங்கரமான விஷயம், அது எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுனன் தான் அம்பு விடுறதுல அர்ஜுனனை மீறவே முடியாது, வில்லுக்கு விஜயம் ஆகுது. ஆனால் என்னுடைய அம்பே பூவாக எப்படி மாறுது அப்படின்னா அதையே மாத்திர சக்தி தர்ம தேவதைக்கு மட்டுமே இருக்குது, கிருஷ்ணருக்கும் கிடையாது, சிவபெருமான் கூட கிடையாது. தர்ம தேவதையால் முடியும், மாலையாக மாற்றி அனுப்புது. அப்புறமா போய் அது யாசகமாக கேட்டு தர்மத்தை பூரா பலனெல்லாம் இவர் யாசகமாக கேட்டோன்னா அவர் சாகிறாருன்னு வரலாற்று கதைகள் இருக்குது. அப்போது ஒருத்தருக்கு புண்ணியம் ஏறிச்சுன்னா அந்த புண்ணிய தேவதையாக பலாபலன் இந்த கடன் சிறையை குறைக்கும். கடன்றது ஒரு தரித்திரம், கர்ம தரித்திரம்னு பேர், இது பூர்வ ஜென்மத்து தரித்திரம்.
அதனால தான் கடன் நிறைய பேருக்கு கரையவே மாட்டேங்குது. எத்தனை லட்சம் வந்தாலும் கொடுக்க கொடுக்க கடன் மாறிக்கினே இருக்குமே தவிர தீந்ததாகவே இருக்காது. சொத்தை இழப்பாங்க, பொருளை இழப்பாங்க, பணம் இழப்பாங்க, மானத்தை போகும், மரியாதை கடனுக்கு மட்டும்தான் இதெல்லாம். வேறு எந்த இது செஞ்சாலும் மானம் போகாது, கடனுக்கு மட்டும்தான் மானம் போயிடும். அதுலேருந்து வெளியில் வரணும்னா இந்த அரிசியை வந்து பலகாரமாக செஞ்சு அரிசியாக கொடுத்துட்டு போயிடலாம் நான் சொல்லுவேன். பலன் கம்மி. அதை பலகாரமாக செய்யணும், இனிப்பாக மாற்றணும். அது வந்து அந்த பச்சரிசியை வச்சு என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல, ஏதாவது செஞ்சுக்கிட்டோம். பொங்கல் செஞ்சுக்கலாம், அது மாதிரி பொங்கல் செஞ்சுக்கலாம். அதில் வந்து தெரில, ஒரு இனிப்பு இப்போ அதிரசம் சொல்கிறோம் இல்லையா, அது இல்லை, ஒரு உதாரணம். அது மாதிரி பலகாரங்களாக செய்து கொடுத்தோம்னா கர்மா உடையும், புண்ணியம் வந்துடும், கடனை கரைக்கிறதுக்கு ஒரு வழி வரும். உழைக்கிறது, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள் அதெல்லாம். ஆனால் எங்கே இருந்தோ ஒரு பிரச்சனை வந்து நமக்கு கடனை தீர்க்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்.